கீர்த்தனம் பாடல்கள் அறியாமை பாடுறதுல உங்களுடைய பரவசத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ఎక్కువ కొరచుకో చైతన్య మహాప్రభు they actually implemented that chanting and dance. நமக்கு சைத்தன்ய மகாபிரபு இவங்க பாடுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த மகாபிரபு அவங்க தான் நமக்கு வந்து ராமத்தோட மகிமையை வெளிப்படுத்தி காட்டினாங்க. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அவங்க ரெண்டு பேரும் யாரு தெரியுமா? சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் சைதன்யரா வந்தார். ஆனா அந்த பாவனை வந்து ராதா. Balaram is Krishna's elder brother as well as internal potency. கிருஷ்ணருடைய உள் சக்தி தான் பலராம்ங்கிறது. Same Balaram appeared in the form of Nityananda. அந்த பலராமர் தான் கண்ணனுக்கு அண்ணனா இருந்தா கூட இங்க நித்யானந்த பிரபு வந்தார். அத்வைதா யார்? கிருஷ்ணருடைய அவதாரம் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் சேர்ந்த நிலை அத்வைதம். கதாதரர் அடுத்து யாரது? கிருஷ்ணரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி தான் கதாதர வடிவத்தில் வந்தாங்க. அதுல ஸ்ரீவாஸ் அப்படின்னு நாம உச்சரித்தோம் சொன்னோம். அவங்க யாருன்னா நாரதர் தான். கிருஷ்ணருடைய சாது வடிவம் நாரதர். இவங்கெல்லாம் இணைஞ்சு ஆடி பாடி இந்த நாமத்தை கொடுத்தாங்க. அந்த உதாரணத்தை அங்க பார்க்க முடியுது. எல்லாம் ஆடி பாடுனீங்க, சந்தோஷம். Almost 200 people together. From morning to noon, they are chanting and dancing around Navadip Dham. Navadip Dhamங்கிற ஊர்ல சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களோட இப்படிதான் ஒரு 200 அடியார்களோட காலையில இருந்து ஆரம்பிச்சு பாடி மதியம் வரை பாடிட்டு இருந்தாங்க. Noon time all devotees say Chaitanya Mahaprabhu, actually you are really hungry. Please arrange something for us. You are unable to survive anymore. அப்போ தொடர்ந்து ஆடி பாடுறதுனால எல்லாரும் ரொம்ப பசியாயிட்டாங்க. அப்போ மதியம் வந்து அந்த பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபு நாங்கெல்லாம் இனி இருக்கவே முடியாது, அவ்வளவு பசியில இருக்கோம், ஏதாவது தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு மா கொட்டை கிடந்தது. யாரோ சாப்பிட்டு போட்ட ஒரு கொட்டை கிடந்துச்சு. அத வந்து மகாபிரபு உள்ள நடுறார். Immediately appear plant, a big tree, then a mango flower, and mango, big mango. உடனே அது முளைச்சு வளர்ந்து பூத்து பழுத்து எல்லாருக்கும் பசியாக்குது. உடனடியா நடந்தது. Then everybody said, go and take mango. எல்லாம் எடுத்துக்கங்க பழங்களை அப்படின்னாங்க சைதன்யர். Such a huge, such a delicious, such a tasty, everybody unable to finish it one. அந்த மாதிரி பழத்தை வாழ்க்கையில யாரும் பார்த்துக்க முடியாது. அவ்வளவு சுவை, மனம் எல்லாம் ருசி எல்லாம் இருந்தது.
எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. It's not like a story, it's fact. You can see in Navadvip Dham, there is a place named Amghata. இது வந்து கதை இல்லை, உண்மையிலே நடந்தது. இப்போ நீங்க போனாலும் பார்க்கலாம். ஆம்கட்டான்னு ஒரு இடம் இருக்கு. நவதீப் ஆம்ங்கிறது அது வந்து மாமரத்தை குறிக்குது. கட்டாங்கிறது அங்க அந்த அந்த கீழே நடந்த ஸ்தலம். அவங்களுடைய ஒரு ஒரு லீலை இது மகாபிரபு நடத்தினாங்க. அவங்க நடத்திய ஒரு அற்புதம். Chaitanya Mahaprabhu, when he was in Sankirtan in South India, he came. Guntur, Andhra, Navatirupati. சைத்தன்ய மகாபிரபு இங்கெல்லாம் வந்திருக்காங்க. குண்டூர் வழியா அப்படி நவத்திருப்பதி இங்கெல்லாம் வந்தாங்க. He went to a temple, then he saw one person named Vasudeva, full of leprosy. அவங்க வந்திருக்கும் போது தெற்க நம்ம ஏரியாவில் ஒரு கோயில்ல ஒரு பக்தனை பார்த்தார். வாசுதேவ் அவருக்கு வந்து குஷ்டம் இருந்தது. அவருக்கு லெப்ரசி அந்த நோய் இருந்தது. உடம்பெல்லாம் குஷ்டம் அழுகி இருக்கும், அதுல புழுவெல்லாம் இருக்கும் உடம்புல. அப்போ அவருக்கு ஆனா இதயம் வந்து ரொம்ப கருணை மிக்கதா இருந்தது. எப்போ அந்த புழு கீழே விழுந்துச்சுன்னா அது வெயில்ல செத்துறக்கூடாம எடுத்து திரும்ப உடம்புல வச்சுக்குவார். சாப்பிடுங்க. அவன் முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு காட்சி கொடுத்தார். தோன்றி அவனை கட்டி பிடிச்சார். அந்த நிமிஷமே முடிஞ்சு எல்லாம் அந்த குஷ்டம் நீங்கிடுச்சு. ஒரு சாதாரண துறவி மாதிரி சைதன்யரை கருதக்கூடாது. பகவான் தான் அவர், கிருஷ்ணரே தான். அதை வந்து இந்த நிகழ்வு மூலமா நம்ம காட்டியிருக்கிறார். ஆனா இறைவனா இருந்தா கூட இந்த நாமத்தை சொல்லி ஆடி பாடணும்னு ஒரு உதாரணத்துக்காக நம்ம முன்ன அதை செய்து காட்டினார். அவருடைய விருப்பம் நிறைவேற மாதிரி இங்க இந்த நிகழ்வை பார்த்து மகாராஜ் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நடத்துறோம், பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஊரெல்லாம் அப்படி பரவுது. நாம நல்லா ஆடுறீங்க, பாடுறீங்க, எல்லாம் தெரிஞ்சிருவோம். நல்லா இருக்கு பார்க்கறது. நவநீதம் பிரபு சொன்னாங்க சீக்கிரமா முடிச்சிடணும், நேரம் கம்மியா. துலால் கிருஷ்ண பிரபு நான் ரொம்ப பாராட்டுறேன். அவங்க தொகுத்திருக்கிற அந்த பாடல்களை நான் ரொம்ப விரும்புறேன். இது மாதிரி எங்களுடைய எங்களுடைய குரு வர்க்கத்துல பெரியவங்க எல்லாம் ரொம்ப இருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல்கள் மகிமைகள்லாம் நிறைய இருக்கு. அதையும் தொகுத்து இது மாதிரி பாடும் பொழுது நமக்கு வந்து அவங்க அந்த முன்னோர்கள் பெரிய அவங்களுடைய அனுகிரகம் இல்லாம நாம கண்ணனை புரிஞ்சுக்க முடியாது. அடுத்த வருஷம் அப்படி ஏதாவது தொகுத்து அவங்க பாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
Hare Krishna. Let's go to Hare Krishna. Hare Krishna. Right. As you said, so you said 10 minutes, I tell you now. As you like. I'm ready.